அற்புதம் நடக்க விசுவாசம் தேவையா அப்படின்னா, நெறைய பேர் இன்னைக்கு எப்படி நம்புறாங்க அப்படின்னா, ஆமா விசுவாசம் தேவை அப்படின்னு நம்புறாங்க. ஆனா, வேதம் அப்படி சொல்லுதா? வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்ம தெளிவா தேடி எடுத்து படிக்கணும். இப்போ நமக்கு கமெண்ட்ல சொல்லியிருந்த அந்த சகோதரர் குறிப்பிடக்கூடிய வசனம், மார்க்கு 6வது அதிகாரம், லூக்கா 4வது அதிகாரம். இயேசு கிறிஸ்து தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத் அப்படிங்கிற ஊர்ல ஒரு ஓய்வு நாள்ல வந்து பிரசங்கம் பண்றாரு. அந்த பிரசங்கம் பண்ணிட்டு அவரு சில வியாதியஸ்தர்கள குணமாக்கியிருக்கிறார். அந்த வசனங்கள பாருங்க. சில வியாதியஸ்தர்கள குணமாக்கியிருக்கிறார். அதுக்கப்புறம் வேற யாரையும் அவரு எந்த அற்புதமும் செய்யல அப்படின்னு போட்டிருக்கும். அப்ப அது ஏன் அப்படி போட்டிருக்காங்க? ஏன் அவர் வேற யாருக்கும் அற்புதம் செய்யல அப்படின்னா, அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தமே அப்படின்னு அங்க வசனம் இருக்கும். அப்போ அவிசுவாசம் அவங்களுக்கு இருந்ததுனால இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு அற்புதம் செய்யல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ அவிசுவாசம், விசுவாசம் இல்லன்னா அற்புதம் செய்ய முடியாது தானே? அப்படி இல்ல. அந்த ஊர் மக்கள் இயேசுவ ரொம்ப தரக்குறைவா ட்ரீட் பண்ணாங்க. உன் மூலமா எங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதம் வேணுமா? இவன் யாரு? தச்சனுடைய பிள்ளை. இவன் யாரு? இவன் தச்சு வேலை செய்றவன். இவனுடைய அக்கா, தங்கச்சிலாம் நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. நம்ம கூட தான் இருக்காங்க. அப்போ ஒரு சாதாரண குடும்பத்துல இருக்கிற இவன், இப்படிப்பட்ட போதனைகள் எல்லாம் நம்மளுக்கு போதிக்கலாமா? இவனுக்கு அந்த தகுதி இருக்கா? இவன் வந்து ஒரு அற்புதம் குடுத்து எனக்கு கிடைக்கணுமான்னு, இயேசு கிறிஸ்துவையும், அவருடைய போதனையையும் அவங்க ரொம்ப அற்பமா ட்ரீட் பண்ணாங்க. அதான் இயேசு கிறிஸ்து லூக்கால அதே இடத்துல தொடர்ந்து சொல்லும்போது, லூக்கா 4வது அதிகாரம் 16வது வசனங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய வசனங்கள நீங்க வாசிச்சீங்கன்னா, ஒரு தீர்க்கதரிசி அவனுடைய சொந்த வீட்லயும், சொந்த ஊர்லயும் தான் அவமதிக்கப்படுவான். வேற இடத்துலலாம் அவங்களுக்கு நெறைய ஹானர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. எப்படி? நீங்க பழைய ஏற்பாட்டுல பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்குள்ள இருந்த மக்கள் எலியாவ பெருசா ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா சாரிபாத் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஒரு விதவை அவர ரெகக்னைஸ் பண்ணப்போ, அந்த வீட்ல அந்த பஞ்சம் முடியிற வரைக்கும் அவங்க சாப்பிட்டாங்க. செத்துப்போன அந்த விதவையினுடைய பிள்ளைய அவர் உயிர்ப்பிச்சு கொடுத்தார். அதே மாரி சீரியா தேசத்திலிருந்து எலிசாவினுடைய காலத்துல இஸ்ரேலுக்குள்ள இருந்த மக்களுக்கு யாருக்கும் குஷ்டரோகம் நீக்கப்பட்டதா ஒரு ப்ரூஃப் கூட இல்ல. ஆனா சீரியா தேசத்தினுடைய படை தளபதி அங்கேருந்து இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்து அவருடைய குஷ்டம் நீங்கி போகும். அப்போ ஒரு தீர்க்கதரிசி அவருடைய சொந்த ஊர்ல கனம் பண்ணப்படுறதில்ல அப்படிங்கிறத தான் இங்க சொல்லுவார். அப்போ இந்த மக்கள் நாசரேத் மக்களுக்கு ஏன் இயேசுவால அற்புதம் செய்ய முடியல அப்படின்னா, இவங்க இயேசுவையே ஃபர்ஸ்ட்டு ரெகக்னைஸ் பண்ணிக்கல. இயேசு மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் கூட அவங்களுக்கு இல்ல. அதனால தான் இயேசு அவங்களுக்கு அத குடுக்க விரும்பல. இன்னொன்னு, ஒரு இடத்துல ரட்சிப்பினுடைய திட்டத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஒரு பெரிய திட்டத்த அங்க செயல்படுத்த முடியும் அப்படின்னா, தேவன் உடனடியாக அந்த இடத்துல அற்புதத்துக்கான வாய்ப்பு குடுப்பார். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 5வது வசனம். பேதுருவும், யாக்கோபும் தேவாலயத்துக்கு ஜெபம் பண்ற நேரத்துக்கு போவாங்க. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரம். இந்த நேரத்துல அவங்க ஜெபம் பண்ண போகும்போது, அந்த இடத்துல நெறைய பேர் கூடி வருவாங்க. அது ஜெபம் பண்ற நேரம் அப்படிங்கிறதுனால, நெறைய பேர் அந்த நேரத்துல அதே ஆலயத்துக்கு வருவாங்க. அந்த ஆலயத்தின் வாசல்ல ஒரு சப்பாணி, பிறந்ததிலிருந்து தாயின் வயிற்றிலிருந்து பிறந்ததிலிருந்து சப்பாணியா இருந்த ஒருத்தர், அங்க போற வரவங்க கிட்டலாம் பிச்சை எடுக்கிறதுக்காக உட்கார்ந்திருப்பார். அவரு பேதுருவையும், அவர் கூட வந்த யோவானையும் பார்த்துட்டு, தனக்கு ஏதாவது கிடைக்குமான்னு அவங்கள உத்து பார்ப்பார். பேதுருவும் அவர உத்து பார்த்துட்டு, பொன்னும் வெள்ளியும் எங்ககிட்ட இல்ல, இயேசுவின் நாமத்துல எழுந்து நடன்னு அவர் கைய புடிச்சு தூக்கி விடுவார். இப்ப இந்த சம்பவத்த நல்லா நீங்க 2, 3 தடவ அதே வசனத்த எடுத்து படிச்சீங்க அப்படின்னா, இந்த முடவனுடைய பார்வை, எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, தனக்கு ஏதாவது பொருள் உதவி கிடைக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்து அவங்க கிட்ட கை நீட்டிக்கிட்டு இருந்தான். நீங்க எனக்கு அற்புதம் செய்யுங்க. இயேசு மூலமா அற்புதம் செய்யுங்க அப்படின்லாம் அவன் எதுவுமே எதிர்பார்க்கல. அவனுக்கு இயேசுவ பத்தியே தெரியாது. இவங்க இயேசுவ பத்தி போதிக்கிறவங்க அப்படின்னும் அவனுக்கு தெரியாது. அவர் அவன உத்து பார்த்துட்டு, இயேசுவின் நாமத்துல எழுந்து நடன்னு அவர் கைய பிடிச்சு தூக்கி விட்ட உடனே, அவன் குதிச்சு எழுந்து நடந்து தேவனை துதித்தான் அப்படின்னு இருக்கும். இந்த சம்பவம் நடந்த உடனே, சுத்தி இருந்த எல்லாரும் என்ன நடக்குதுன்னு அந்த இடத்துல கூடி வந்து நின்னு பார்ப்பாங்க.
இதுதான் வாய்ப்புன்னு தேவனுடைய மகத்துவமான சத்தியத்தை, சுவிசேஷத்தை பேதுரு அங்கிருந்த எல்லா மக்களுக்கும் சொல்லுவார். ஆயிரக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையை ஏற்றுக்கொண்டு உடனே ஞானஸ்நானம் எடுத்து சபையில் சேர்க்கப்படுவாங்க. இப்போது இந்த இடத்துல அந்த நபருக்கு விசுவாசம் இருந்துச்சா அப்படின்னு கேட்டோம்னா, விசுவாசமும் இல்லை, எந்த நாலேஜும் இல்லை. பட் அவருக்கு அப்படி ஒரு தேவையை தேவன் ஃபுல்ஃபில் பண்ணி சுற்றி இருந்த எல்லாரையும் சுவிசேஷத்தை கேட்கறதுக்கு ஒரு கிஃப்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக அந்த நபர் மூலமாக தேவன் அவனுக்கு ஒரு அற்புதத்தை கிஃப்டாக கொடுத்து இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணார். ஓகே, தேவன் ஏன் அற்புதங்களை செய்கிறார்? அற்புதங்களை செய்யறதுனால தேவன் மனுஷங்களை அவருடைய பிள்ளைகளாக மாற்றிக்கொள்ள முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அற்புதங்களை பெற்றுக்கொள்றதுனால யாருமே தேவனுக்கு பிள்ளையாக மாறிட முடியாது. அற்புதங்களை பெற்றுக்கொண்டதுனால ஒருத்தர் ரட்சிப்புக்குள்ளே வந்துட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா விசுவாசம் இல்லாமல் நிறைய பேர், அல்லது இயேசு கிறிஸ்துவை பற்றின எந்த போதனையும் தெரிவிக்கப்படாமல் நிறைய பேர் அற்புதங்களை பெற்றிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்குள்ளே பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பார். அந்த வீட்டு வாசலை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. அப்போது அந்த வீட்டினுடைய கூரையை பிரிச்சுட்டு 4 பேர் ஒரு முடவனை, திமிர்வாதக்காரனை கட்டிலில் வச்சு அந்த வீட்டு கூரையிலேருந்து கீழே இறக்குவாங்க. அப்போது அவர் அந்த முடவனுடைய, அந்த திமிர்வாதக்காரனுடைய விசுவாசம் இல்லை, அவனை கொண்டு வந்து ப்ரெசன்ட் பண்ணாங்க பாருங்கள் அந்த 4 பேர். அவங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம் அந்த நபருக்கு அந்த வியாதியை சுஸ்தமாக்கி இயேசு கிறிஸ்து அனுப்பி வைப்பார். அப்போது ஒரு நபருக்கு அற்புதம் கிடைக்கணும் அப்படின்னா அது அவங்களுடைய விசுவாசத்தில் தான் நடக்கணும்னு இல்லை, அங்கே சுற்றி இருக்கிறவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய மகிமையை கொண்டு வர முடியும், சொல்ல முடியும் அப்படின்னா தேவன் இதை ஒரு வாய்ப்பாக யூஸ் பண்ணுறார். அற்புதங்களை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் ஒருத்தர் தொடர்ந்து தேவனுக்குள்ளே இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உறுதி இல்லாத விஷயம். ஏன்னா 10 குஷ்டரோகிகள் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்குங்க அப்படின்னு சொல்லும்போது அவர், நீங்கள் போய் ஆசாரியனுக்கு உங்களை காட்டுங்கன்னு சொல்லுவார். அவங்க 10 பேர் ஆசாரியன்ட்டு போயிட்டு குணமாயிட்டு 9 பேர் காணாமல் போயிடுவாங்க. ஒருத்தர் மட்டும் திரும்பி வந்து இயேசுவை சந்திப்பார். அப்போ இயேசு கேட்பார், குணமானது 10 பேர் அல்லவா, மீதி 9 பேர் எங்கே அப்படின்னு சொல்லும்போது அவர்கிட்ட ஆன்சரே இருக்காது. அப்போது அந்த 9 பேர் எங்கே போயிட்டாங்கன்னா, அற்புதம் கிடைச்ச உடனே அதை கொடுத்த இயேசு கிறிஸ்துவை மறந்துட்டாங்க, திரும்பவும் உலகத்தில் போய் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு ஓடி போயிட்டாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும்தான் திரும்பி வந்து உண்மையோட இயேசுவினுடைய பாதத்துக்கு வந்தார். அப்போ அற்புதம் உங்களை தேவனுடைய பிள்ளையாக மாற்றுமா? அற்புதம் உங்களை ரட்சிப்பின் திட்டத்துக்குள்ளே இன்னும் முன்னேற்றி கொண்டு செல்லுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன் அப்படின்னா, அற்புதங்களை பெற்றுக்கொள்ளாமலேயே வாழ்க்கை பூரா அவங்க உடம்புல இருந்த ஏதோ ஒரு வியாதி கஷ்டத்தோட வாழ்ந்து முடித்து நிறைய சீஷர்கள் போயிருக்கிறாங்க. இதுக்கு சிறந்த உதாரணம் அப்போஸ்தலர் பவுல். அவர் உடம்புல ஒரு பெரிய வியாதி இருந்துச்சு, ஒரு பலவீனம் இருந்துச்சு. அந்த பலவீனத்துக்காக அவர் 3 முறை ஜெபம் பண்ணியும் அவருக்கு அந்த வியாதி நீங்கலை. ஆனால் அவர் கடைசி வரைக்கும் அந்த பலவீனத்தோடையே ஓடினார். அப்போது ஒருத்தருக்கு அற்புதம் நடக்கிறதுக்கு விசுவாசம் தேவையா பிரதர் அப்படின்னா விசுவாசம் தேவை இல்லை. விசுவாசம் இல்லாமலேயே கூட அற்புதம் நடக்கும். அப்போது மார்க்கில் ஒரு வசனம் இருக்கே பிரதர், மார்க்கு கடைசி அதிகாரத்தில் விசுவாசிகளால் நடக்கும் அற்புதங்கள் ஆவன அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னதாக அங்கே ஒரு வசனங்கள் இருக்கே. அதாவது நவமான பாஷையை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், இப்படி நிறைய எழுதியிருக்குமே அப்படின்னா அந்த வசனங்கள் ஒரிஜினல் வேதாகமத்தில் எழுதப்படாதவைகள். இதை நீங்கள் கூகுளில் போய் செக் பண்ணாலே விச் வேர்சஸ் ஆடட் இன் பைபிள் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா மார்க்கு 16ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய அந்த வசனங்கள் ஒரிஜினல் வேதாகமத்தில் இல்லை, பின்னாட்களில் மொழிபெயர்க்கிறவங்களால சேர்க்கப்பட்ட வசனங்கள் அப்படின்னு வரும். அப்போது வேதத்தை நல்லா படிங்கன்னு சொல்கிற நிறைய சகோதரர்கள் வேதத்தை நீங்களும் படிங்க, அப்புறமா அடுத்தவங்களை பார்த்து வேதத்தை படிங்கன்னு சொல்கிறது நல்லது.